செய்தியாளர் சந்திப்பில் சீமானிடம் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் உங்களை அதிகமாக விமர்சிக்கிறாங்க, அது உங்களோட வளர்ச்சியை பார்த்தா எதனாலன்னு கேள்வி எழுப்ப, அதற்கு சீமான் அதெல்லாம் ரசிச்சு சிரிச்சுக்கணும், சின்ன பிள்ளைங்க தானே, விமர்சனத்தை தாங்க முடியாமலா இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இப்ப அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் என் தம்பி விஜய், நீங்க என்ன சொல்றீங்க? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. இந்த அரசியலுக்கும் கொள்கைக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டா விளக்கி சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. வாத்தியார் ஒரு கேள்வியை கேட்டா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். வாத்தியார் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லாம என்ன சார் நீங்க என்ன விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. கேள்வி பொது தளத்துக்கு வந்த பிறகு பொது தளத்துல ஒரு கருத்தை வைக்கும் போது இப்படி கேள்விகள் மாற்று கருத்துக்கள் எழதா செய்யும். நான் கேட்கறதுக்கு நீங்க ஒண்ணு ஒண்ணா பதில் சொல்லுங்க. பிஜேபி உங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, திமுக உங்க அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. அப்போ திமுகவின் கொள்கையில உடன்பாடா, பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகள்ல உங்களுக்கு உடன்பாடா? பிஜேபி உங்க கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீங்க ஆதரிச்சது ஏன்? பணம் செல்லாதுன்னு சொன்னதை ஆதரிச்சது ஏன்? பிஜேபி உங்க கொள்கை எதிரினா 2024 தேர்தல்ல அதோட போட்டியிட்டு வீழ்த்த வராதது ஏன்? இத்தனை கேள்விகள் இருக்கு. அப்ப குறுக்க ஓடிக்கிட்டு இருந்தா கேள்வி வரும். நீங்க கேட்க மாட்டீங்க, அவரு கேட்க மாட்டாரு. உனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கேன்ல, அவன் கேட்பேன்ல. அப்புறம் விமர்சிக்கிறாரு, அவங்க எல்லாம் பேசுறாங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்ப என்ன விமர்சிக்கிற தம்பி தங்கைகள் இதுக்கு பதில் சொல்லணும்னு சீமான் பேசி இருக்காரு. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.